ஒரு கேக்கில் கொஞ்சம், நெக்ஸ்ட்டு கேசரி, 2 சாக்லேட். நம்ம ஸ்ட்ரீட்டில் உள்ளவங்களுக்குலாம் இப்போது ஸ்வேதாவே போயிட்டு எல்லார் வீட்டுக்கும் கொடுத்துட்ருக்கேன். சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, சிக்கன் 65, ரைத்தா, ஃபிஷ் குழம்பாமா வச்சுட்டாங்க. பட் நேற்று இதை பார்க்கும்போது நான் அவ்வளோ ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன். பட் அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான். அதாவது படிப்பு மட்டுமே ஒருத்தவங்களோட இது கிடையாது. பாப்பாக்கு ஸ்போர்ட்ஸ், அதர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் இன்வால்வ் இருக்குன்றதை தெரிஞ்சு நம்ம அதை வந்து மேம்படுத்தணும். சரிங்களா? அதை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா பர்த்டேக்கு எல்லா ஒர்க்கும் இப்போ தான் கொஞ்சம் முடிஞ்சது. சும்மா பசங்களுக்கு லைட்டாக சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு அப்படி இருக்கிற ஒர்க்லாம் பார்த்துட்டு இப்போ தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கேக் வெட்ட போகிறோம், வெட்டிட்டு சாப்பிட போகிறோம். நான் பசங்களாம் இப்போ தான் கிளப்பி விட்டேன். மாப்பிள்ளை மாதிரி மைனர் மாதிரி 2 பேர் கிளம்பிட்டானுங்க. பேக்ரவுண்டில் இதெல்லாம் என்னுடைய கஷ்டப்பட்டு ரெடி பண்ணோம்ப்பா. நல்லா இருக்கு, சிம்பிளா இருந்தாலும் அந்த ஸ்டிக்கர் வச்சிருந்தேன், காணோம். ரொம்ப நேரம் தேடி பார்த்தேன், கிடைக்கல. அதுல பழைய போட்டோஸ் மட்டும் கிடைச்சது. அதை வச்சு தேடி பார்த்தேன், கிடைக்கல. சரி ஓகே, நானே டெக்கரேட் பண்ணுமேன்னு ஓன் டெசிஷன்லாம் பண்ணி வச்சிருக்கேன்ப்பா. யாரோட இதுவும் இல்லை, நான் சசிரேகாவுடைய உழைப்பு மட்டும்தான் இதுல இருக்கு. எங்களுக்கு அதெல்லாம் டெக்கரேஷன்லாம் தெரியாது. என்னன்னு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதோ என்னால முடிஞ்சது சிம்பிளா. ஓகே, இந்த வால்ல இவ்வளவுதான் பண்ண முடியும், அந்த மாதிரி பண்ணிருக்கோம். அடுத்து என்ன நாங்க வச்சிருக்கீங்க? இது வந்து சும்மா பசங்களுக்கு நேற்று சாக்லேட் வாங்க போனதுனால ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். இது வந்து சாக்லேட்டு, இது வந்து அந்த கேக்கில் ஹாப்பி பர்த்டே, இது வந்து ஃபயர் ஹேண்டில், இது வந்து அவுட்டு, இது வந்து ஸ்ப்ரே, இது வந்து கேக்குக்காக. பாப்பாவுக்கு வந்து கேசரி ரெடி பண்ணியிருக்கேன், அதையும் வந்து கேக் ஸ்லைஸ் பண்ணி கொடுத்து. அது இல்லாம நம்ம ஸ்ட்ரீட்ல உள்ளவங்களுக்குலாம் கேக்கு, சாக்லேட்டு, கேசரி எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். பாருங்க, இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நீங்களே பாருங்க. ரித்திக்கு, தர்ஷனு, ரித்திஷ். நம்ம ரித்திக்கு கைக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தோம். ஆல்ரெடி நிறைய விளாக்ல பார்த்துருந்தீங்க, சரியாயிடுச்சு. கை வந்து இன்னும் அசைக்க ஆரம்பிக்கல. இப்படி அசைக்க ஆரம்பிக்கணுமா, அது மட்டும் இன்னும் அசைக்க ஆரம்பிக்கல. அசைச்சி காட்ட ட்ரைனிங் எடுத்துட்டியாடா? ஏன் எடுக்கல? அம்மா கத்து கொடுக்கணும். அம்மா தான் கத்து கொடுக்கணுமா? எங்க போறீங்க ரெடி ஆகிட்டு? பாருங்க, ஸ்வேதாவோட பிறந்தநாள் அவுட்ஃபிட். நிறைய ட்ரெஸ் இருக்கு, ஆனா பர்த்டேக்கு இந்த ட்ரெஸ் தான் இன்னைக்கு பாப்பா போட்டிருக்காங்க. இப்போ சாமி கும்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அம்மா அப்பா இப்போ சாமி கும்பிட்டுட்டு கேக் வெட்டணும். அடுத்து தன்சி பாருங்க, திரும்ப சூப்பரா இருக்கு. உன்னுடைய ஹேர் ஸ்டைல் பேக் சைட் சூப்பர். ஸ்வேதா தான் தன்ஷிக்கு தலை சீவிட்டாலாம். எங்க இருக்காங்க? அம்மா வந்துட்டாங்க. ரித்திஷ், ரித்திக்கு, அடுத்து யாரு? தர்ஷன், அப்பா. அடுத்து இப்போ தங்கச்சிக்கு விளக்கேத்திச்சு. அவ்வளவுதான், இப்போ சாமி கும்பிட்டாச்சு. அடுத்து போய் கேக் வெட்ட வேண்டியதுதான். ஆயா கால விழுந்து ஆசீர்வாதம். தாத்தா காலையா? இவருங்க பசங்க எல்லாமே அப்பா அம்மா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அம்மா பாத்தீங்கன்னா செயின் போட்டு விடுறாங்க. அப்பா இன்னும் காசு கொடுக்குறாரு. ஓகே ஓகே, தேங்க் யூ. இது சும்மா நூல் தாமா. இது எடுப்பியா? ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஆயா தாத்தா கொடுப்பா. தாத்தா கொடு. தாத்தா கொடு. இரு அம்மா இரு. இதெல்லாம் விளையாடும். எது மூஞ்சில எதுவும் வராது. சித்தி கொடுப்பா. அம்மா ஹாப்பி பர்த்டே. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வேணாண்டா.
ஹை ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியா பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணியாச்சு. கேக் வெட்டியாச்சு. நான் இருக்கேன்ப்பா. கேக்லாம் வெட்டியாச்சு. அதோட இப்போ வந்து கேக் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். பாருங்க, எல்லாமே முடிச்சாச்சு ஒர்க்கு. பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கே கேக் எடுத்து கொடுக்குறாங்க. ஃப்ளாக் ஃபாரஸ்ட்டு தான் 1 kg பார்த்துருப்பீங்க. ஸ்வேதா, பர்த்டே செலிப்ரேஷன் கேர்ள், எப்படி ஃபீல் பண்ணுற இந்த பர்த்டேவை? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜாலியாக இருந்துச்சா? அவன் தலையில் வந்து ஃபுல்லாக அந்த ஸ்ப்ரே. யார் கேக் தரல? சப்ஸ்கிரைபர் கொடுத்தீங்களா ஸ்வேதா? சப்ஸ்கிரைபருக்கு வந்து நீ கேக் கொடுத்தியா? என்னோட பர்த்டே செலிப்ரேஷன் சொல்லி கொடு அவங்கள்ட்ட. எல்லாருக்கும் பாருங்க, ஸ்வேதா வந்து கேக் கொடுக்குறா, எடுத்துக்கோங்க. இந்த பர்த்டேக்கு நீங்களும் ஸ்வேதாவை விஷ் பண்ணிடுங்க. ஹாப்பி பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ என்னோட விஷஸ் ஆல்ரெடி காலையில் விஷ் பண்ணிட்டேன், இருந்தாலும் இப்போ ஒரு டைம். கலைமண்ணனுக்கு எனக்கா? எனக்கு போதும், சாக்லேட்டே போதும். கேக் கொடு தம்பிக்கு. கலைமண்ணு கேக்கு நான் வேணா விடு. கேக் நல்லா இருக்கா? எடுத்து பாருங்க. ஸ்வேதாக்கு வந்து கேசரி செஞ்சிருந்தோம். அந்த கேசரி இப்போ வந்து வெட்ட போறா. இதையும் இப்போ நம்ம வந்து பிளேட்ல வச்சு கொடுக்க போறோம் நிறைய பேருக்கு. வெட்டுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ ஸ்வேதா. ஓகே, ரித்திக் கொஞ்சம் எடுத்து ஊட்டி விட்டுரு. ரித்திக், உங்களுக்கு ஸ்வேதா வந்து கேசரி கொடுத்துருக்கா. ஃபர்ஸ்டே கேக் வந்து கொடுத்துட்டா, இந்த டைம் வந்து கேசரி எடுத்துக்கோங்க. ரித்திக் ஊட்டி விடு. ரித்திக் வாங்க. தர்ஷன் வாங்கிக்கோ. இப்போ அம்மா கிட்ட அந்த கேசரி எடுத்து கொடுத்துட்டு அவங்க கட் பண்ணி கேக் கூட வச்சு கொடுக்கட்டும். எல்லார் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேக்கில் கொஞ்சம், நெக்ஸ்ட்டு கேசரி, 2 சாக்லேட். நம்ம ஸ்ட்ரீட்டில் உள்ளவங்களுக்குலாம் இப்போது ஸ்வேதாவே போயிட்டு எல்லார் வீட்டுக்கும் கொடுத்துட்ருக்கேன். நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணியாச்சு. கேக்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதை எடுத்து வச்சுருக்கேன். அது இல்லாமல் கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் இப்போ தான் ஆஃப் ஆச்சு. அதோட அவள் இந்த பக்கம் போயிருக்கான். கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் மேற்கு போவான். இங்கே பிளேட்டில் வச்சுருக்கோம் பாருங்க. எடுத்து வச்சாச்சு. சும்மா இங்கே ஒரு அப்படி நம்ம தெருக்கு மட்டும். யாருமே இருந்தாலும் நாங்கள் பிறந்து வளர்ந்து அப்புறம் என் பிள்ளைங்களும் இங்கே தான் வளர்ந்தாங்க. அதனால தான் நம்ம ஸ்ட்ரீட்லாம் ஒதுக்க மாட்டோம். எதாக இருந்தாலும். இங்கே ஒரு 10 வீடு கிட்ட. அவங்களும் நல்லது கெட்டது இருந்தாலும் நமக்கு ஷேர் பண்ணுவாங்க. நம்மளும் அந்த மாதிரி தான். ரொம்ப லேட்டாக அடிச்சு சாப்பிட்றதுக்கு இப்போ தான் சாப்பாடு வச்சுட்டு இருக்கோம். அதுவும் கரண்ட்டும் போயிடுச்சு. கரண்ட் வேற இல்லை. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி. அக்கா செஞ்ச சிக்கன் பிரியாணி இன்னைக்கு ஸ்வேதா பிறந்தநாளுக்கு ஸ்பெஷலாக செஞ்சது. அதுக்கே அடுத்து கரண்ட் வந்துடுச்சு. அடுத்து 65 சின்ன நான் இப்போ இன்னொரு இலை எடுத்துட்டு வா. வச்சுட்டியா? அடுத்து சிக்கன் கிரேவி. நல்லா கெட்டியா இருக்கு பாருங்க. நல்லா தொக்கு மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. சிக்கன் தொக்கு இருக்கும் கிரேவி. அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா. நல்லபடியாக இன்றைக்கி வந்தோம். நான்வெஜ் சமைச்சோம். பிரியாணி, கிரேவி வித் 65. அதாவது மீன் வறுவலும் குழம்பும் வைக்க ரெடி பண்ணோம். குழம்பு வச்சுட்டோம், வறுவல் பண்ணலை. ஏன்னா பிள்ளைங்க இதுவே எல்லாமே வயிறு ஃபுல்லாகிடுச்சுன்றதுனால அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போது டைம் ஆகிடுச்சு தான் சாப்பிட்றதுக்கு. பட் இருந்தாலும் நாங்கள் மதியமே கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டோம். அதனால் இப்போ பர்த்டே சாமி கும்பிட்டுட்டு பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணிவிட்டு சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக இப்போது சாப்பிட போகிறோம். சரிங்களா? இதான் நான் பண்ணேன் இன்னைக்கு மதியம். என்னென்ன பண்ணிருக்கீங்க? சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, சிக்கன் 65, ரைத்தா, ஃபிஷ் குழம்பாம வச்சுட்டாங்க. அது என்னது? இது வந்து என் பொண்ணுக்கு ஸ்பெஷல். இது பாருங்க, வந்து சாப்பாடு டிஷ்ல வராது. இது வந்து இருந்தாலும் அது சைடுல வைக்கணும்ல. இது என் பொண்ணுக்கு ஸ்பெஷலா. அதான உண்மை. நான் மறந்துட்டேன். ஸ்வீட் எப்பயுமே நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ல சாப்பிடும்போது ஸ்வீட் வைப்பேன். இப்போதான் கொஞ்சம் இலை ஃபுல்லான மாதிரி இருக்கு. ஸோ தம்பியும் பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க. 2 பேருமே கஜாவும் கலைமணனும். ஸ்வீட் தான் எடுக்கணும். சாப்பிடுங்க. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க சாப்பிடுங்க. நீங்களும் போய் வீட்டில் உட்காந்து நல்லா திருப்தியாக சாப்பிடுங்க. அடுத்து இப்போ கலைமணனுக்கு அக்கா சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. நண்பர்களே, 65 அருமையா இருக்கு. எங்க அக்கா செஞ்சது சூப்பரா இருக்கு. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்க. பெரியவனும் அக்காவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சின்னவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். நாங்கள் எப்பயுமே சின்னவன் பெரியவன் தான் கூப்பிடுவோம். அதே மாதிரி எங்கள் பசங்களையும் சின்னவன் பெரியவன் கூப்பிட்டு பழகிடுச்சு. ரித்திகை வந்து பெரியவன், ரித்திஷா சின்னவன்.
சோதா வந்து மட்டும் குட்டிமான்னு நாங்க குட்டிமா. செல்லம் போட்டு- ஆனால் தனுஷிக்கு எந்த ஒரு பெட் நேமும் கிடையாது. ஸ்வேதாவுக்கு வந்து குட்டிமா. என்ன நேம் வச்சிருக்க? தனுஷிகா வந்து தன்ஷின்னு இல்ல. தன்ஷி, அவ்வளோதான். தன்ஷிகாவை தன்ஷி. ஸ்வேதாவை குட்டிமா குட்டிமா சுவேதா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஸ்வேதாவை ஸ்வேதா தான், இல்லைன்னா குட்டிமா. வாங்க நீங்க இலை போட்டு எடுத்து உங்களுக்கு சாப்பிடலாம். ரித்திஷ் சாப்பிட்றியா? இப்போ அம்மா ஊட்டி விடும்போ. இதை உட்காந்து இலை போடுறோம். அவன் தண்ணியில சாப்பிடுவோம். சரி உட்காரு, இப்படி தள்ளி உட்காந்துக்கோ. சாப்பிட்றியா? கொஞ்சம் ஊட்டிட்டு போக அடுத்து இப்போ ரித்திஷ் கேக்லாம் கொடுத்துட்டீங்களா? தள்ளி உட்கார்ற அப்படி வாடா. கேக் கொடுத்துட்டீங்களா? எங்க அக்கா அக்கா வந்துட்டு இருக்காங்களா? அடுத்து இப்போ நம்ம ரித்திஷ் சாப்பிட போறாரு. 65 சாப்பிட்றதுக்காக எல்லாரும் வந்தாச்சு. கேக் எல்லாம் வீட்டுக்கு கொடுத்துட்டு வந்துட்டீங்களா? தட்டு இப்போ சாப்பிட போறாங்க. தட்டு கமல் தட்டு. ரித்திஷ் எடுத்துட்டு வந்துட்டியா? நான் வச்சுக்க நான் தட்டுறேன். நீ தான் இருந்தியா? ஆதி வீட்டு வரைக்கும் இலை போட்டுட்டீங்களா? அவ சாப்பிடுவாள்ல. நான் சாப்பிட மாட்டேன். அவ சாப்பிடுவா. 2 பேரும் ஒரே தட்டு தான் சாப்பிடுறீங்க. 2 பேரும் ஒரே இதில் தான் சாப்பிட போறீங்க. ம், இலை இல்லை, அதுக்காக தான். இலை எல்லாமே இலை ஃபுல் ஆயிடுச்சு. எல்லாரும் இப்போ ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க. இதில் அப்பாவும் அம்மா மட்டும் தான் குறையுது. அப்பா இப்பதான் சாமி கும்பிட்டு போயிட்டாரு. அம்மா பால் கறந்துட்டு இருக்கு. அதனால அவங்க 2 பேரும் மிஸ்ஸிங். நம்ம பசங்களும் தம்பியும். Friends, எல்லாரும் வந்துருங்க. பொண்ணு பர்த்டேக்கு நல்லா செலிப்ரேட் பண்ணியாச்சு. நீங்க எல்லாரும் ஒரு குறை தான். நெக்ஸ்ட் டைம் எல்லாரும் கண்டிப்பா அடுத்த பர்த்டேக்கு வந்துருங்க. உங்களுக்கு முறையா விருந்து வச்சிடலாம். சரிங்களா? கண்டிப்பா சாப்பிட்டதும் உடனே கிளம்பணும், டைம் ஆகுது. இப்போ அம்மா வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். என்னென்ன எடுத்துகிட்டு போகிறேன்னு பாருங்கள். பிரியாணி, சாரி இது வந்து மீன் குழம்பு, பிரியாணி, மீன் வறுக்கிறதுக்காக மசாலா போட்ட மீன், வாழைப்பழம், பால். இதை மட்டும் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதுதான். நல்லபடியா பாப்பாவுடைய பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. எல்லாமே வந்தோம், சமைச்சோம், சாப்பிட்டோம், கேக் வெட்டினோம், எல்லாமே முடிச்சுட்டு இப்போ கிளம்பிட்டோம். இது வந்து என்ன அப்படின்னா, அதாவது என் பொண்ணு வந்து போன வருஷம் சத்யசாயில சேர்த்துருந்தேன். இந்த வருஷம் கரண்ட் இயர் தான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நான் டெய்லி திட்டுவேன், நீ என்ன படிக்கிற போற வரேன்னு. நேற்று வந்துட்டு நான் சொல்லுவேன், நீ வந்து சர்ப்ரைஸ் ஆயிடுவோமா அப்படின்னா. என்னடி அப்படின்னா, நீ என்ன நம்ப மாட்டேன் அப்படின்னா. சடனா எடுத்து இந்த மெடல் சர்டிபிகேட் இதெல்லாம் காமிக்கிறான். என்ன அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து கிளாஸ் 3rd, எல்லாரும் முன்னாடியும் எனக்கு இந்த மெடல் கொடுத்தாங்க, சர்டிபிகேட் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து நிறைய சர்டிபிகேட் வாங்கியிருக்கா. ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், அப்புறம் ரன்னரு, எல்லாமே ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் எல்லாமே கலந்துக்கிட்டா போல. எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. எனக்கு கண்டது அவள் படிக்கல அப்படிதான் திட்டுவேன். பட் நேற்று இதை பார்க்கும்போது நான் அவ்வளோ ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன். பட் அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான். அதாவது படிப்பு மட்டுமே ஒருத்தவங்களோட இது கிடையாது. பாப்பாக்கு ஸ்போர்ட்ஸ், அதர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் இன்வால்வ் இருக்குன்றத தெரிஞ்சு நம்ம அதை வந்து மேம்படுத்தணும். சரிங்களா? அதை நான் பண்ணலை. பட் இனிமேல் வர்ற காலங்கள் அத்தனையுமே என்னுடைய பசங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன இருக்குது, அதுக்கான டேலண்ட்டையும் நான் வந்து சப்போர்ட் பண்ணி பசங்களுக்கு அதை நான் ரொம்ப ஊக்குவிப்பேன். சரிங்களா? அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான் இது வந்து 2 மெடல், இது 3 சர்டிஃபிகேட், கிளாப் பண்ணுங்க. ஒரு மெடல் வாங்கியிருக்கான். வெரி குட். ஸோ நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு இந்த அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கிறது ஸ்வேதா தான். நிறைய வாங்கிட்டேன். ஷீல்டு வாங்கல, மற்றபடி மெடல் சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கா. ஓகே, இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஸ்வேதா. ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஆல் ஆஃப் யூ எல்லார் மத்தியிலையும் ஒரு பிரின்சிபல் சார்கிட்டேருந்து வாங்குறதுன்றது அது ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா? அதெல்லாம் வந்து நான் படிக்கும் போது நானே அந்த இடத்துல உட்காந்து பார்ப்பேன், நம்மளே எப்படா இதை வாங்குவோம் அப்படின்னு ஃபீல் பண்ண காலங்கள் போய் இப்போ என் பொண்ணு அதை வாங்கிட்டான் அப்படின்னும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. நேற்று ஈவினிங் தான் வந்துருச்சு. நேற்று ஈவினிங் 5 o'clock தான் கொண்டு வந்து காமிச்சா. நேற்று தான் அவார்ட் கொடுத்துருந்தாங்களா? தான் கொடுத்தாங்க. அதனாலதான் அது இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. பிறந்த நாள் முதல் நாள் கொடுத்துருக்காங்க, பர்த்டே முதல் நாள் அவார்டு கொடுத்துருக்காங்க ஸ்வேதாவுக்கு. எங்க படிக்கிறேன் அப்படின்னா சத்யசாய். நிறைய வீடியோஸ்ல நம்ம திருச்சி போகும்போது காமிச்சிருக்கோம். ஆசார்ல இருக்கா. நல்ல ஸ்கூல். திருச்சி போகும்போது காமிச்சிருக்கோம். எஸ். கிளாப் பண்ணுங்க எல்லாருமே ஸ்வேதாவுக்கு. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டேலப்பா. அக்கா மெடல் வாங்கியிருக்கா. ஓகே.
ஸோ இப்போ இங்கேருந்து ஊருக்கு கிளம்ப போகிறோம். இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கலாம். கண்டிப்பா, ஏன்னா அவ அப்படி போயிடுவா, நாங்க இப்படி போயிடுவோம். நைட் ஆயிடுச்சு, அதனால அவ சிதம்பரம் போறோம், நாங்க விருதாச்சலம் போறோம், நாங்களும் கிளம்புறோம். ஸோ ஓகே, எங்கள் அம்மா வீட்டில் இருந்து இப்போ முடிச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் நான் சிதம்பரம் போகணும். ஸோ மெடல்ஸ், பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. சரி ஓகே, பாய் சொல்லிடு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. என்னென்ன எடுத்துட்டு வந்திருக்கோன்னு பாருங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், மீன் வந்து மசாலா போட்டு வச்சுருந்தோம், வறுக்கலை, அதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அடுத்து இதில் வந்து மீன் குழம்பு இருக்குது, பால், அடுத்து இது வந்து ரசமா. ஸோ அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ தான். ஒரு பாக்ஸ் பிரியாணி எடுத்துகிட்டு வந்தோம், அது எல்லாமே காலி ஆகிடுச்சு. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.